கருமேகங்கள் சூழ்ந்த அழகான மருதம் என்ற கிராமம். அந்த கிராமத்தில் எப்போதும் மழை பெய்யும். ஆனால் அந்த மழை அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரவில்லை. ஏழைகள் குளிரில் நடுங்கினர். பணக்காரர்கள் மட்டும் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தின் வாழ்க்கையையே மாற்றிய ஒரு மந்திர குடை வந்தது. அம்மா, இன்றைக்கு மீண்டும் மழை வரப்போகுது. நம்ம வீட்ல ஒரு நல்ல குடை இருந்தா நல்லா இருக்கும். ஹரி, நம்மகிட்ட பணம் இல்லையே, ஆனா நல்ல மனசு இருக்கு. அதுவே பெரிய செல்வம். ஹரி சிரித்துக்கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டான். வானம் கருமையாக மாறியது. பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. மழை கொட்டி தீர்க்கிறது. ஒரு வயதான பாட்டி நடுங்கிக் கொண்டு மரத்தடியில் நிற்கிறார். பாட்டி, நீங்க நனைஞ்சிட்டீங்களே, வாங்க, நான் உங்களை வீட்டுக்கு அழைத்துச் செல்றேன். மகனே, உன்னிடம் குடை கூட இல்லையே. பரவாயில்ல பாட்டி, நான் நனைந்தா ஒன்னும் ஆகாது. ஹரியின் அன்பை பார்த்த பாட்டி மெதுவாக சிரித்தார். அடுத்த நொடி அவர் கண்களில் பொன்னொளி பிரகாசித்தது. ஹரி, நான் சாதாரண பாட்டி இல்லை, இந்த காட்டின் காவல் தேவதை. உன் நல்ல மனசுக்காக இந்த மந்திர குடையை உனக்கு பரிசாக தருகிறேன். இந்த குடை நல்ல மனம் கொண்டவர்களை மட்டுமே காப்பாற்றும். நன்றி அம்மா, நான் இதை எல்லோருக்கும் உதவ பயன்படுத்துவேன். அடுத்த நாள் மழை மீண்டும் பெய்தது. ஒரு சிறுமி அழுது கொண்டிருந்தாள். வா, இந்த கொடைக்குள்ள வா. ஆச்சரியம், குடைக்குள் மழை துளி கூட வரவில்லை. கிராம மக்கள் வியந்தனர். கிராமத்தின் பணக்காரர் சேகர் இதையெல்லாம் பார்த்தார். ஒரு பையனிடம் இப்படிப்பட்ட மந்திரம் இருக்கக்கூடாது, அது எனக்குத்தான் வேண்டும். இரவு. ஹரி தூங்கிக் கொண்டிருந்தான். சேகர் வீட்டுக்குள் நுழைந்து குடையை திருடிவிட்டான். காலை. சேகர் குடையை திறந்தார். அந்த நொடி மழை அவர் மேல் மட்டும் கொட்டியது. அவரை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் காய்ந்திருந்தனர். இது என்ன மந்திரம்? அவர் எவ்வளவு முயன்றாலும் மழை அவரை மட்டும் பின்தொடர்ந்தது. கிராமமே சிரித்தது. அவரை கிண்டல் செய்யாதீங்க, அவருக்கும் ஒரு நாள் உண்மை புரியும். சில நாட்கள் கழித்து வானம் கருமையாக மாறியது. மின்னல், இடி, சூறாவளி, கனமழை. ஆறு நிரம்பியது. வெள்ளம் கிராமத்திற்குள் புகுந்தது. ஒரு சிறுமி வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டாள். யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க. நான் போறேன். அவன் மந்திர குடையுடன் வெள்ளத்தில் குதித்தான். அந்த குடை பெரிய ஒளிக்கவசமாக மாறியது. அவன் குழந்தையை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தான். கிராம மக்கள் அனைவரையும் குடை பாதுகாத்தது. வீடுகள் இடியாமல் காப்பாற்றப்பட்டது. சேகர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். ஹரிலா, என்ன காப்பாத்து. அவர் உன் கொடைய திருடினாரு, அவரை விடு. இல்ல, உதவி கேட்பவரை காப்பாற்றுவதுதான் மனிதம். ஹரி சேகரையும் காப்பாற்றுகிறான். சேகர் கண்கலங்கினார். நான் பெரிய தவறு செய்தேன், மன்னிச்சிடு ஹரி. இனிமேல் என் செல்வத்தை கிராம மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் வானத்தில் வானவில் தோன்றியது. மழை நின்றது. அந்த பாட்டி மீண்டும் தோன்றினார். ஹரி, உன் கருணை இந்த குடையின் சக்தியை இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. இனிமேல் இந்த குடை உன்னை மட்டுமல்ல, முழு கிராமத்தையும் பாதுகாக்கும். கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். சேகர் பள்ளி, மருத்துவமனை, நூலகம் கட்டினார். ஹரி அனைவராலும் கிராமத்தின் இதயம் என்று அழைக்கப்பட்டான். நண்பர்களே, செல்வம் இருந்தால் பெரிய மனிதன் ஆக முடியாது. நல்ல மனம் இருந்தால்தான் பெரிய மனிதன் ஆக முடியும். பிறருடன் பகிர்ந்தால் மகிழ்ச்சி பெருகும். கருணை காட்டினால் வாழ்க்கை அழகாகும். இதுவே இந்த கதையின் நீதி.